நர்ஸ் மறுபடியுமே குழந்தைய செக் பண்ணி பார்க்கும்போது, அங்க குழந்தை இல்லாதத பார்த்துட்டு உடனடியா வெளிய "நீங்க குழந்தைய எடுத்தீங்கனான்னு?" கருப்புக்கிட்டயே கேட்குறாங்க. இத கேட்டுட்டு கருப்புக்கும் செம்ம டென்ஷன் ஆயிடுது. "குழந்தைய நீங்க தானே கூட்டிட்டு போனீங்க. முதல்ல குழந்தை எங்கன்னு சொல்லுங்கன்னு" கேட்க, நர்ஸுமே குழந்தை காணாம போன விஷயத்த சொல்றாங்க. இத கேட்டுட்டு மோகனாவும், மலரும் பதட்டத்துல அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. கருப்பு அங்க இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, அதே நேரத்துல உடனடியா இந்த விஷயத்த சேதுவுக்கு கால் பண்ணி சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் சேதுவோ ஐஸ்வர்யா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஐஸ்வர்யாவும் "உங்க பேரை என்னோட ஹார்ட்ல நான் பச்சை குத்தி வச்சிருக்கேன், நீங்க பாக்குறீங்களான்னு" கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு சேதுவோ செம்ம டென்ஷனோட ஐஸ்வர்யாவை திட்ட ஆரம்பிக்க, அப்ப கரெக்டா கருப்போட போன் அவங்களுக்கு வருது. ஸோ அதை அட்டன் பண்ணி பேசும்போது குழந்தை காணாம போன விஷயத்த கருப்பு அழுதுகிட்டு சேதுக்கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சேதுவோ ரொம்பவே ஷாக்கிங்கோட அது எப்படி இப்படி நடந்துச்சு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கீழே போகும்போது அங்க இருக்க ராஜாங்கத்துக்கிட்ட குழந்தை காணாம போன விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ராஜாங்கமும் பதற ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த சாவித்திரியும் அது எப்படிப்பா நம்ம குடும்பத்து குழந்தைய கடத்துறதுக்கு யாருக்கு தைரியம் வந்துச்சுன்னு கேட்க, உடனே எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்த சேதுவும் முட்டாள்தனமா கண்டிப்பா இதுக்கு பின்னாடியே அந்த தமிழ்ச்செல்வி தான் இருப்பா, அவளுக்கு தான் இந்த தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியா சம்பந்தமே இல்லாம தமிழ்ச்செல்வி மேல சந்தேகப்பட்டு உடனடியா அவங்களுக்கு கால் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பக்கம் தமிழ்ச்செல்வியும் தன்னோட குழந்தைய அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து கூட்டிட்டு வந்தலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட, "என்னப்பா வண்டியெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களான்னு?" கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவங்களோட அப்பாவும், "அப்பத்தா என்ன சொல்றாங்களான்னு, அப்பத்தா இந்த மாதிரி குழந்தைய அங்கேருந்து வாங்கிட்டு வர வேண்டாம்னு சொல்றாங்கன்ற விஷயத்த சொல்ல." ஆனா அங்க தமிழ்ச்செல்வியும், "இங்க பாருங்க, எனக்கு தெரியாது, எனக்கு என்னோட குழந்தை வேணும், நான் என் குழந்தைய கூட்டிட்டு வரதான் போறேன்னு" சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டா சேது அவங்களுக்கு கால் பண்றாங்க. ஆனா சேதுவோட ஃபோன் காலை தமிழுக்கு எடுக்க மனமே இல்லை. ஆனாலும் ஒருவேளை குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு சொல்லிட்டு தனா சொன்ன விஷயத்த கேட்டுட்டு உடனடியா ஃபோன் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுறாங்க. ஆனா அங்கேயோ சேது ரொம்பவே முட்டாள்தனமா, "என்னடி என் குழந்தைய எங்கடின்னு வச்சிருக்க, என் குழந்தைய எதுக்காகடி கடத்திட்டு போன, ஹாஸ்பிட்டலுக்கு தடுப்பூசி போட போன குழந்தைய நீ எதுக்காகடி தெரியாம தூக்கிட்டு வந்தேன்னு" சொல்லிட்டு முழுசா தமிழ்ச்செல்வி தான் குழந்தைய தூக்குன மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இதை கேட்டுட்டு என்ன குழந்தை காணுமான்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கத்தி கதறி அழுதுகிட்டே, "உங்களால என் குழந்தைய நல்லபடியா பாத்துக்க முடியலன்னா அதை என்கிட்ட வந்து கொடுத்துருக்க வேண்டியதானே, இப்ப என் குழந்தை எங்கன்னு அழ ஆரம்பிக்க மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுகிட்டு இருக்கு. ஆனா சேதுவும் தமிழ்ச்செல்வியோட கண்ணீரை பார்த்ததுக்கு அப்புறமாவும் அவங்கள நம்புற மாதிரியே தெரியல. "முதல்ல நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறேன்டி, அங்க மட்டும் நீ தான் குழந்தைய கடத்தினன்னு தெரிஞ்சிச்சு, அப்புறம் இருக்குடின்னு" சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. ராஜாங்கமும், "முதல்ல நீ ஹாஸ்பிட்டல் போயா, நான் எஸ்பிக்கு கால் பண்ணி போலீஸ் அங்க வர வைக்கிறேன்னு" சொல்லிட்டு அவங்க எஸ்பிக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ சேது ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடியே போலீஸ்காரங்க எல்லாரும் அங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க சேது போனதுக்கு அப்புறமா கருப்பம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பாட்டி சந்தேகத்துக்கிடமா அந்த ரூம்குள்ள போனதும் வெளியே வந்ததும் தெரிய வருது. ஸோ இவங்க மட்டும்தான் அந்த ரூம்குள்ள போயிருக்காங்க, இவங்க தான் அந்த குழந்தைய கடத்திருப்பாங்கன்னு கன்ஃபார்மே பண்ணி அந்த பாட்டியோட ஃபோட்டோவை பிரிண்ட் எடுத்து எல்லா இடத்துலையுமே போலீஸ்காரங்களும் சரி, செதுவும் சரி, கருப்பும் சரி ரோடோட அலைஞ்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் தமிழ்ச்செல்விக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதுனால அவங்களையுமே அந்த பிரிண்ட் எடுத்து உடனடியாக தெரு தெருவாக அலைஞ்சு தன்னோட குழந்தைய தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ குழந்தைய எப்படி தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்க போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படியே குழந்தை கிடச்சிட்டாலும் இதுக்கப்புறமா கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி குழந்தைய சேதுவோட குடும்பத்துக்கிட்ட விட்டு வைக்க மாட்டாங்க. ஸோ தன்னோட குழந்தைய மீட்கிறதுக்காக தமிழ்ச்செல்வி அடுத்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.